அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக இரட்சகர் சபை சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த கிறிஸ்ட் காளி டிவிக்காக பிரதர் டேனியல் அவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லையும் உங்கள் முன்னாடி என்னுடைய சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தகப்பனார் பெயர் ஜெயராஜ். என்னுடைய பாட்டி தாத்தாவனுடைய பெயர் அருள்ராஜ் நேசமணி. ஒரு சிஎஸ்சியினுடைய பேக்ரவுண்டு. எங்கள் தாத்தா பாட்டி எங்கே வாழ்ந்தாங்க, தாத்தா பாட்டி எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க கமுதி பகுதியில் அங்கே மேல்ராமனரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் வாழ்ந்தவங்க. தாத்தா அவர் ஒரு அந்த காலத்தில் அவர் ஒரு வாத்தியார், பேர் அருள்ராஜ். அந்த காலகட்டங்களில் என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7 பிள்ளைங்க. அதில் என்னுடைய தகப்பனார் ஒருத்தர். மதுரை ஜெய்கிந்துபுரத்தில் என்னுடைய தகப்பனார் அவங்களுடைய சகோதரியினுடைய வீட்டில் அவர் இருந்து வளர்ந்து வந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு இருக்கையில் பால் பாக்கெட் வாங்கிட்டுறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஜெய்கிந்துபுரத்தில் இருந்து ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அக்கா வீட்டை விட்டு வெளியே வந்தவர் கடைசியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வழி தெரியல. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழி, எங்கிட்டு பாதைன்னு தெரியல. அப்போ நடந்தது என்னென்னா, அவர் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அந்த ரிச்சா ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்கும். ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. நிறையா பேர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குதிரை வண்டி இருக்கும். ஆட்டோலாம் அப்போ கிடையாது, குதிரை வண்டி இருக்கும். அந்த இடத்துல ரிச்சாக்காரங்க இருந்தாங்க. அப்போ வழி தவறி அவர் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, ரிச்சா ஓட்டுறவங்கள்ட்ட கொஞ்சம் பழகி என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற அந்த ரிச்சாக்களை துடைக்க, அப்புறம் சின்ன சின்ன தொழிலை கற்றுக்கிட்டு அங்கேயே அவங்களோடைய தங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அங்கேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சைக்கிள் தொழில் மாதிரி கற்றுக்கிட்டு அந்த கரெக்டாக தங்கரயில் தேட்ரு, இன்றைக்கும் அது ஜவான்ஸ் பவன் பில்டிங் மதுரையில் தங்கரயில் தேட்ரு ஜவான்ஸ் பவன் பில்டிங்க்கு நடுவில் ஒரு சின்ன பெட்டி கடை, சைக்கிள் கடையை வச்சு அந்த இடத்துல தொழில் கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச தொழில் கொஞ்சம் அப்படி தொழிலை கற்றுக்கிட்டு அந்த இடத்துல அவர் அந்த தொழிலை பார்க்க ஆரம்பித்தார். அதே போல் வாலிப நாட்களில் அவர் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நாட்களில், கொஞ்சம் வாலிப நாட்களில் கொஞ்சம் அந்த இடத்துல தொழிலை கற்றுக்கிட்டு இருக்கையில் தான் என்னுடைய தாயார் அவங்க ஆக்சுவலாக கேரளா மலையாளி. அவங்களுக்கு சுத்தமாக தமிழே தெரியாது. கேரளாவில் எங்கள் அம்மாவுடைய அம்மா இறந்ததுனால அவங்களுடைய அப்பா, அதாவது எங்கள் அம்மாவை பற்ற அந்த அப்பா என்ன பண்ணார்னா, 2வது ஒரு மேரேஜ் பண்ணார். அம்மாவுடைய அம்மா இறந்த உடனே அவங்க அப்பா 2வது மேரேஜ் பண்ண உடனே அவங்களுடைய அந்த சித்தியினுடைய தொல்லை தாங்க மாட்டாமல் அவங்க ஒரு 20 வயசு இருக்கையில் அவங்களுக்கு ஒரு 7 அக்கா தங்கச்சிங்க தம்பிகள்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 7 பேர் அவங்களுடைய குடும்பத்தில். அதில் எங்கள் அம்மா ஒரு மூத்தவங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த கேரளா அந்த பகுதியில் இருந்து அவங்களுடைய சித்தியினுடைய அந்த குடும்பம் தங்க மாட்டாமல் நாளடைவில் அவங்க அவங்கள போட்டு வற்புறுத்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வர அப்படின்னு சொல்லல எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், யாருமே எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா புதுசாக அம்மா இறந்த உடனே அப்பா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளை குடும்பம் பண்ணுறாரு வைக்கிறாரு, சித்தியினுடைய பேச்சை தானே கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு அப்படியே அவங்க கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம்னு சொல்லி இறங்கினாடாம் மதுரை ஜங்ஷனில் ட்ரெயினில் இறங்கினாங்க. அப்போ அந்த இடத்துல எங்கள் அப்பா ஜங்ஷனில் அவர் அங்கே டியூட்டி பார்த்துக்கிறக்கையில் சில போலீஸ்காரங்கள்லாம் விசாரித்து அந்த இடத்துல எங்கள் அம்மாவையும் கொஞ்சம் விசாரித்து பிடிச்சிட்டாங்க. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்திருப்பாங்க போல இருக்கு, எப்படின்னு தெரியல. அப்புறம் எங்கள் அப்பா போய் அந்த இடத்துல அவங்க அந்த சில போலீஸ்காரங்கள்லாம் எங்கள் அப்பாட்ட சைக்கிள் தொழில் இதெல்லாம் பார்க்கையில் எங்கள் அம்மாவை போய் பார்த்து சந்தித்ததில் அவருக்கு பிடிச்சி போய் கடைசியில் எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய திருமணமே போலீஸ்காரங்க சேர்ந்து நடத்தி வச்சது மதுரை ரயில்வே ஜங்ஷனில். அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சில பேருடைய அனுமதியோட அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டவர் தான் எங்கள் அப்பா. அதை ஆக மொத்தம் எங்கள் அப்பா வழி தவறி வந்தவர். அவருடைய குடும்பத்தில் இருந்து
அவங்க குடும்பம்லாம் எப்படின்னா சிஎஸ்சி பேக்ரவுண்டு, எல்லாருமே நல்லா படித்தவங்க. அதில் சிஎஸ்சி பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து அவங்க கேரளாவில் வந்து ஒரு ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, தேவனை அறியாத ஒரு ஐயர் குடும்பம். அவங்க அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்து இப்படி 2 பேர் சேர்ந்ததில் திருமணமாகி அவங்க வீடு எடுத்து சேர்ந்து இருக்கையில் அப்புறம் நாங்கள் ஒரு 3 பிள்ளைகள், எனக்கு 2 அக்கா, நான் என்னை சேர்த்து எங்கள் அக்காவுக்கு மூத்த அக்கா பேர் வந்து ராஜம், அதுக்கு அங்கிட்ட 2வது அக்கா பேர் வந்து அமுதா, 3வது என்னுடைய பேர் துரைன்னு சொல்லி மொத்தம் ஒரு 3 பிள்ளைங்க. எங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த எனக்கு விவரம் தெரிய வந்து எங்கே குடியிருந்தோம்னா, இவங்க ஒரு குடிசை வீட்டில் வந்து மதுரையில் வலைவீசி தெப்பக்குளம், இன்றைக்கி இல்லை அந்த ஏரியா இல்லை, அது சில கோயில் இடங்கள்னு சொல்லி நிறையா பேர் இடித்து போட்டு அதெல்லாம் வீடெல்லாம் காலி பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஏரியாவில் தான் குடியிருந்தோம். அது எங்கன்னா கரெக்டாக பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கனட் ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வலைவீசி தெப்பக்குளம். அது கிட்டத்தட்ட வந்து இங்கிட்ட ஒரு 30-60 ஒரு 70 வீடு இருக்கும், குடிசை வீடு. பின்னாடி முன்னாடி பூரா தெப்பந்தேன். நானே அதாவது தெப்பம் கடைசியில் வந்து அது எப்படின்னா, எங்கெல்லாம் மழை பெய்யுதோ, எங்கெல்லாம் மதுரையில் மழை பெய்யுதோ பூரா எங்கள் தெருவுக்கு தான் வரும். நானே நினப்பேன், என்னடா மழை பெஞ்சாலே வந்து எங்கெங்கேயோ ரோட்டில் இருந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம வீட்டை நோக்கி நம்ம தெருவுக்குள்ளே வருது அப்படிலாம் நினச்ச நாட்கள் உண்டு. குடிசை வீட்டில் தான் அங்கே இருந்தாங்க. அப்போ வருமானங்கள் பற்றாக்குறையினால எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பாவுடைய வருமானம் பத்தாதனால அவங்க சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஆக்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு தங்கர்கள் தேட்டர் வாசலில் அங்கே வந்து வியாபாரம் பார்த்தாங்க. வியாபாரம் பார்க்கையில் அவங்க பேர் தங்கம், அம்மா பேர். அவங்க அங்கே வியாபாரம் பார்ப்பாங்க. வியாபாரம் பார்க்கையில் அப்படி தான் கொஞ்சம் வறுமையில் பற்றாக்குறையில் குடும்பங்கள் நடத்தப்பட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு, ரன்னிங் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. 2 அக்கா, அப்புறம் நான், அப்புறம் எங்கள் அப்பா வந்து சைக்கிள் கடையில் தொழில், அது வேறு. அப்புறம் வந்து அம்மாவுடைய அந்த சாப்பாடு கடை, இப்படி தான் அந்த தொழில் ஓடிக்க இருந்துச்சு. எங்களுக்கு அந்த தண்ணி எங்கள் தெருவுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த தெருவை பூரா என்ன செய்வோம்னா, இருக்கிற அந்த தட்டெல்லாம் மிதக்க ஆரம்பிக்கும் தண்ணிக்குள்ளே. குடிசை வீடு, அப்படியே தட்டெல்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போயே எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, குடிசை வீட்டில் எங்கெங்கெல்லாம் தண்ணி ஒழுகிக்கு இருக்கோ அங்கே பூரா போய் தட்டு வைக்கிறது, நைட்டு பூரா சட்டி வைக்கிறது, இதே தான் வேலை. அந்த மெத்தையை போட்டுக்கிட்டு, ஒரு சின்ன பழைய மெத்தையை தரையில் போட்டுக்கிட்டு, ஜில்னஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு, சுற்றி கொசு வலையை கட்டிக்கிட்டு, அந்த மாதிரி அப்படி தான் இருந்தோம். அப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் சில நேரங்களில் தண்ணி அதிகமாக வரையில் எங்கேயாவது கார்பரேஷன் ஒரு ஸ்கூலில் போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எல்லாருமே மூட்டையை கட்டிக்கிட்டு நேராக போய் கார்பரேஷன் ஸ்கூலில் போய் தங்கிக்கிடுவோம். பக்கத்தில் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுக்க வைக்கும், அதை வாங்கி சாப்பிட. அப்புறம் தண்ணி வற்றின உடனே திரும்ப வீட்டுக்கு வரேன். திரும்ப அப்புறம் ஏதாவது ஒன்றா திரும்ப பழையபடி தண்ணி வந்த உடனே மழை பெஞ்ச உடனே திரும்ப இங்கிட்டு போயிடுறது. அந்த பழையபடி அந்த ஸ்கூலுக்கு போகிறது, அவங்க ஏதாவது பொட்டனை சாப்பாடு தர்றது, பழையபடி அப்புறம் இங்கே வர்றது, இப்படி தான் அந்த குடிசை வீட்டில் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னையை கொண்டு போய் இந்த அங்கே அக்கா வந்து அவங்க ஹாஸ்டலில் சேர்ந்தாங்க. அவங்கள கொண்டு போய் 2 அக்காவை வந்து ஹாஸ்டலில் போய் சேர்த்ததில் அதில் ராஜம்ங்கிற அக்கா வந்து அவங்க படிக்கலை, மூத்த அக்கா, அவங்களுக்கு படிப்பு யாரெல்லாம் வந்துட்டாங்க. அதில் அமுதாங்கிறவங்க என்னுடைய 2வது அக்கா. அவங்க வந்து அங்கே ஹாஸ்டல்லே தங்கி அவங்க தொடர்ந்து படிப்பு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. மதுரை திருநகரில் அங்கே ஒரு ஹாஸ்டலில் வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து அப்படி தான் போய்க்கிருந்துச்சு. என்னை எங்கள் அப்பா கொண்டு போய் மதுரையில் வந்து டவுன்கால் ரோட்டில் இருக்கிற அந்த ஆர்சி ஒரு ஸ்கூல், மாதா ஸ்கூலுங்கிற ஸ்கூலில் போய் அங்கே போய் சேர்த்து விட்டார். அங்கே தான் படிச்சுக்கிருந்தேன், தொடர்ந்து படிக்க. அப்புறம் அங்கேயே சுற்ற வைக்க, அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் அனுபவங்கள் வந்து எங்கே வந்ததுன்னா, அந்த தங்கரியல் தேட்டரில், ரீகல் தேட்டரில், இப்போ தான் தங்கரியல், அப்போ ரீகல் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த தேட்டருக்குள்ளே போய் விளாடுவோம். சில செட்டுகளை சேர்ந்துக்கிட்டு, நண்பர்களை சேர்த்துக்கிட்டு, சின்ன வயசுலேருந்தே சரியான ஒரு பழக்க வழக்கம் இல்லை, வந்தது கிடையாது. அப்படி போய் நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு வைகை ஆற்றுக்குள்ளே போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே போய் குளிக்க வைக்க, திரும்ப வரேன். அப்புறம் எங்கேயாவது பொழுதுபோக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து அதிக சினிமா பார்க்க வைக்க, அப்படிமா தான் ஏற்பட்டுச்சு. சரியான படிப்பெல்லாம் கிடையாது, படிப்பு வாசனையும் அவ்வளோவா இல்லை எனக்கு. ஜாலியாக சுற்றணும், வைக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவேன். அப்படி தான் போய்க்கிருந்துச்சு லைஃப்பில். அதுக்கு அங்கிட்டு இது ஒரு 5ஆப்பு வரைக்கும் மாத ஸ்கூலில் படிச்சுட்டு தொடர்ந்து அப்புறம்
ஆறாப்புக்கு வந்து என்னைய இங்கே மதுரை எம்சி ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் இருக்குது எம்சி ஸ்கூலுன்னு சொல்லி, அந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து விடல. அதிலேருந்து ஆறாப்பு இப்படி படித்து வரையில் அந்த காலகட்டங்களில் என்னால் முடிஞ்சது வந்து ஒரு 10th வரைக்கும் படிக்க முடிஞ்சிச்சு. 10வது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு எங்கிட்ட ஒன்றும் படிப்பு எதுவும் இல்லை. அப்புறம் தொடர்ந்து என்ன செய்யலான்னு பார்க்கையில அப்புறம் ஒரு நாள் அப்பா வந்து பேசாமல் நீ டெல்லிக்கு போயிரு, நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே நல்ல வேலைகள் கிடைக்கும், நல்ல சம்பளம் தருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக அங்கிட்டு சரியாக சுற்றுறேன் வைக்கிறேன், கீழ்ப்பிடிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் டெல்லியில் ஒருத்தர்கிட்ட சேர்த்து விட்டார். அங்கே நான் கொஞ்ச நாளாக வந்து எங்கள் அப்பாவுடைய நண்பர் மூலமாக டெல்லிக்கு அனுப்பப்பட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நாளாக ஒரு கடலை கம்பெனி அங்கே வந்து வேலை பார்த்துக்க இருந்தேன். இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு பக்கத்தில், அந்த ஏர்போர்ட்டில் வந்து அங்கே பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் முக்கியீட்டர் ஈஸ்ட்டு, அந்த இடம் வந்து முக்கியீட்டர் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டெல்லியில். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு சமாதானமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டிய டயத்துக்கு வந்தாச்சு. ஆனாலும் பாருங்கள் மனதில் ஒரு நிம்மதியே இல்லை. இப்போ லைஃப் இப்படியே தான் போய்க்கு இருந்துச்சு. அப்போ அங்கே எங்களுக்கு சாப்பாடு சில நேரம் பற்றாக்குறை ஆகிரும். திடீர்னு என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது. அதனால் நான் என்ன செய்வேன்னா, எனக்கு சாப்பாடு சரியாக கிடைச்சாலுமே கூட என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பையனுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி நான் போய் ஓனர்கிட்ட போய் தகராறு பண்ணுறேன். தகராறு பண்ணி ஏங்க அவனுக்கு சாப்பாடு யாருக்குமே கிடைக்கல சரியா அப்படின்னு சொல்லையில், உனக்கு சாப்பாடு கிடச்சிச்சுலாம் நீ பேசாமல் இரு அப்படின்ட்டாரு. அப்புறம் கடைசியில் அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக மதுரைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்துடுறேனே என்னை எப்படியாவது கூப்பிட்டு போங்க, நம்ம மதுரையில் வந்து விருதுநகர் சைடு இருக்காப்புல. அப்புறம் அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயினில் அங்கேருந்து ஒரு 50 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு வேறு சும்மா வரையில் ப்ரெட்டு கிரெட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, தண்ணியை குடிச்சிக்கிட்டு, ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, தண்ணியை குடிச்சிக்கிட்டு இப்படி தான் இங்கேருந்து வந்து சேர்ந்தேன். மதுரையில் வந்து சேர்ந்து பழையபடி இங்கே அம்மா அப்பாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அம்மா அங்கே வந்து எங்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு தர்றதில்ல, சரியான எங்களுக்கு வழிநடத்துதல் கிடையாது அப்படின்னு சொல்லையில், அப்புறம் தொடர்ந்து இங்கேயே வேலை பார்க்க ஆரம்பித்து எல்லா வேலைக்குமே, அதாவது அப்பா எங்கேயாவது வேலைக்கு அனுப்பி விட்டாருன்னு சொன்னால் ஒரு வாரம் வேலை பார்ப்பேன். அப்புறம் அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வந்துடுவேன். சில இந்த திருநெல்வேலி அல்வா கடை, மதுரை திருநெல்வேலி அல்வா கடையில் ஒரு வாரம், அப்புறம் அந்த அங்கிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு அப்படிலாம் போய் பார்த்தேன். கட்டட வேலைக்கெல்லாம் சித்தால வேலைக்கும் ஒரு தடவை போயிருக்கிறேன். முடியலை என்னால். அப்படி சூழ்நிலைகளில் வந்துக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் விற்றார் பாயின்னு சொல்லி, அவர்கிட்ட போய் ஒரு 25 ரூபா சம்பளம் டெய்லியும் தருவாங்க. அங்கே போய்ட்டு அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க அப்படி ஜாலியாக சுற்ற. அப்புறம் என் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு ஒரு சினிமா விடுறது கிடையாதுங்க. காலையில் கிளம்பணும்னு சொன்னால் நாங்கள் பூரா வந்து நைட்டு வரைக்கும் படம் பார்க்கறதேன். காலையில் ஷோ போகிறது, மத்தியானம் ஷோ போகிறது. ஏன்னா ஒரு 4 காசு கிடச்சிருச்சுன்னா பொழுதுபோக்கே வந்து சினிமா தான். அங்கே அப்போ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு இம்பீரியல்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டரில் போய் படம் பார்க்க ஜாலியாக நண்பர்களோடு சேர்ந்து சில பழக்கங்கள், தவறான பழக்கங்களை கற்றுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக வர ஒரு சமாதானம் இல்லை இருதயத்தில். அப்போ வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் போய் நாங்கள் சினிமா பார்க்க வைக்க அப்படியுமா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். நண்பர்களோடு சேர்ந்து சுற்ற வைக்க அப்படின்னு சொல்லல ஒவ்வொரு இடமா போகிறது வைக்கிறது. தேட்ரு நான் போகாத தேட்டர் இல்லை. மதுரையில் கிட்டத்தட்ட வந்து எல்லா தேட்டருக்கும் போயிருக்கிறேன். பொழுதுபோக்கு வந்து எனக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் வேணும்னு சொன்னால் சினிமா கிளம்பிடுறது. இன்னொன்று நைட்டு எங்கள் தெருவில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூரா கொசுக்கடி, தெப்பம், தண்ணி அதிகமாக இருக்குங்கிறதுனால வீட்டில் போய் வெள்ளனை போய் படுத்தோம்னா கொசு வரது ஐயோ கடி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் போய்கிட்டு அப்படியே எங்கேயா சினிமா பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறதுன்னா சில நேரங்களில் வந்து அந்த தேட்டர் வாசல்லே ரிச்சா ஸ்டாண்டு இப்படி ரிச்சாலாம் போட்டிருப்பாங்க, ஏறி படுத்துக்கிறது. சரி காலைல போவோம்னு சொல்லிட்டு அப்படிலாம் வாழ்க்கை போய்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பாருங்கள், அதுக்கங்கிட்டு தான் எனக்கு திருமண வாழ்க்கையில் வந்து என்னுடைய மனைவியை ஒரு நாள் சந்திக்க ஆரம்பித்தேன். அவங்கள ஒரு இடத்துல பார்த்து அதுக்கங்கிட்டு அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க இது வந்து ஒரு 2 பேர்த்துக்குள்ளே ஒரு நட்பாக தான் பழகிக்கிறோம் தான். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு மேரேஜ் ஆகிருச்சேன். அதனால் திடீர்னு என்னையை பார்த்துட்டு, ஏன்னா எனக்கெல்லாம் மேரேஜ் ஆகிருச்சு, நீ இன்னும் திருமணம் பண்ணலையே கேட்டுவிட்டார். அப்புறம் இல்லை நான் இப்போ திருமணம் பண்ணுற மாதிரில எனக்கு வயசும் கிடையாது, இன்னொன்று வந்து நாங்கள் சும்மா பழகிக்கு இருக்கோம் தான் சொன்னேன். அவன் எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 2-3 பேரை வச்சு ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே
அப்போ அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லலை, நாங்கள் பாட்டுக்கு சொல்லலை, அவளும் சொல்லலை. 2 பேருமே என்னுடைய மனைவி பேர் லட்சுமி, ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க போய் திரும்ப ஒரு இடிஞ்ச வீடுக்குள்ளங்க, இடிஞ்ச வீடு பெரியார் நகர், மதுரையில் பெரியார் நகருங்கிற ஏரியாவில் வந்து இடிஞ்சு அங்கங்கே வந்து செவரெலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் போய் ஒரு 3 நண்பர்கள், ஒருத்தர் கணபதி, அப்புறம் இன்னொருத்தர் ஆறுமுகம் சொல்லி, அப்புறம் இன்னொருத்தர் சுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் நின்று அவங்க முன்னாடி தான் தாலியை கட்ட ஆரம்பித்து அப்படி தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதுக்கு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாழ்க்கை போய் அப்புறம் மதுரை ஆணையூர் பகுதியில் வந்து கொஞ்ச நாள் பெரியார் நகர் பகுதியில் குடியிருந்து அப்புறம் மதுரை ஆணையூர் பகுதியில் குடி வந்து அதுக்கு எங்கிட்டு அப்படி தான் போய்க்கு இருந்துச்சு. சமாதானங்கிறதுக்கு வந்து சுத்தமாக இல்லை. எங்கள் அப்பா வந்து என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை அவங்க சுற்றி முற்றி தேடி இருக்கிறாங்க. தேடி பார்த்ததில் அவங்க வீட்டாளர்களும் எங்களை தேடி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து கண்டிச்சார், என்னை வந்து கூப்பிட்டு கண்டித்து, நீ வந்து அந்த பிள்ளையை விட்டுறா, வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இது சரி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். நான் கேட்குற மாதிரிலாம் சரி நம்மளை நம்பி வந்துருச்சு, அது எப்படி நம்ம விட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். என்னை கண்டிக்க தான் செஞ்சாங்க, வீட்டில் எல்லாருமே கண்டிச்சாங்க, அக்கா கண்டிச்சாங்க, எல்லாருமே கண்டிச்சாங்க. ஆனால் நான் கேட்கல. அப்போ நீ வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துடு, அப்படின்னா நாங்கள் வந்து உனக்கு சாப்பாடு போடுறோம், மற்ற காரியங்களுக்கு உனக்கு எதுவும் உதவி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறோம், இல்லை அப்படின்னு நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் பரவாயில்ல, நம்ம பிள்ளை அந்த பிள்ளை நம்மளை தேடி வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு ஆணையூருங்கிற இடத்துல போய் குடியிருந்தோம். சும்மா வீட்டில் அவங்க தான் திருமணம் பண்ணும்போது கூட ஒரு 16 ரூபா வச்சுருந்தாங்களே தவிர என்கிட்ட அந்த 1 ரூபா கிடையாது. திருமணம் பண்ணுற ஆர்வத்தில் இருக்கிற சட்டையை துவச்சி அம்மா போட்டிருந்த சட்டையை தூக்கி போட்டு போயிட்டு நம்ம கல்யாணம் அப்படின்ட்டு சட்டையை தூக்கி போயிட்டேன். போட்டுட்டு வேகமாக போய் தாலியை கட்டியாச்சு. ஆனால் பாருங்கள், வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இன்கம் என்ன இல்லை, எப்படி எனக்கு வேலை பார்த்து எப்படி குடும்பம்னா என்னென்னு சுத்தமாகவே தெரியாது. ஆர்வக்குள்ளார ஃப்ரெண்டுக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய குழந்தைகளுக்கு. அதுக்கு அங்கிட்டு என்னுடைய மூத்த மகன் வந்து திவ்யா பிறந்த உடனே அப்புறம் தான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு. என்னென்னா அந்த பால் புட்டி வாங்குறது, அப்புறம் லாக்டேஜின் டப்பா வாங்குறது, சொட்டு மருந்து வாங்குறது, இதெல்லாம் அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு இவ்வளவு செலவு இருக்கான்னு சொல்லி. ஆனாலும் சரியான ரொம்ப பற்றாக்குறை, ஒன்றுமே இல்லை. நம்ம கைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ 1 ரூபா பணம் தங்குறதும் கிடையாது, நிற்கிறதும் கிடையாது. அப்புறம் அந்த ஒரு வறுமை, சரியான வறுமை என்ன செய்கிறதுனே தெரியல. ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்குறேன், அவருக்கு 25 ரூபா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 25 ரூபாய் வச்சு எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? அதில் 3 ரூபா பஸ்ஸுக்கு போயிடும், நாங்கள் வர்றதுக்கு 6 ரூபா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். மீதி 19 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமான ஒரு வறுமை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் அங்கே குடியிருந்துக்கிட்டு அதுக்கு அங்கிட்டு நான் பழையபடி தங்கரில் தேட்டரில் தான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் இந்த தேட்டரில் சின்ன வயசில் இருந்து தெரிஞ்சேன்னா அதே தேட்டரில் போய் அப்புறம் வேலை கேட்டேன். அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு வர்றவங்களெல்லாம் போட்டு அந்த டிக்கெட்டு கவுண்டரில் போய் காலில் அடிக்க வைக்க, சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹவுஸ்ஃபுல் ஆகிருச்சுன்னு சொல்லி சொன்னால் சண்டியர்தனம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் லைஃப் போச்சு. ஆனால் வாழ்க்கையில் வந்து உண்மைக்கு சொல்கிறேன், நிம்மதிங்கிறது கிடையாது. அப்புறம் என்னுடைய 2வது பாப்பா வந்து அங்கிட்ட ஒரு 3 வருஷம் கழித்து என்னுடைய 2வது பாப்பா சங்கீதா அது பிறந்துச்சு. ஒரு இதே இல்லை, ஒரு இளைப்பறது ஒன்றுமே இல்லை. அன்றாட வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போய்கிட்டே இருந்துச்சு. பற்றாக்குறை, பால் பாக்கெட்டு பால்காரனுங்க சரியாக காசு கொடுக்க முடியல. அப்புறம் அரிசிக்காரன் அவங்க வந்து அரிசியை கொண்டு வந்து போட்டுருவாங்க, அவங்களுக்கு மாதம் நம்ம கொடுக்குற காசெல்லாம் வந்து ரொம்ப பட்ஜெட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல, பயங்கரமான போராட்டமான சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. 2வது சங்கீதா பிறந்த உடனே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு அப்புறம் ஸ்கூலில் பற்றாக்குறை வறுமையில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய மனைவிக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம். வீசிங்கில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து ஒரு 2.5-3 லட்சம் பேர் வருஷத்துக்கு இறக்குறாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இந்திய சர்வே என்ன சொல்லுதுன்னா, வீசிங்கில் இறக்குறவங்க மட்டும் 3 லட்சம் பேர். அதில் என்னுடைய மனைவிக்கு வந்து வீசிங் வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த மடப்புறத்துக்கு போவோம். அடிக்கடி மடப்புறத்துக்கு போய் நாங்கள் போய் வழிபடுகிறது உண்டு. மடப்புறத்துக்கு போவோம். அப்புறம் வந்து சில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறது, அங்கே போய் அந்த நெய் விளக்கெல்லாம் அந்த வெண்ணெயை வாங்கி அங்கே இருக்கிற ஏதோ ஒரு சாமிக்கு எரியணும்னு சொல்லுவாங்க, அது எரியும். அப்படி எரிஞ்சு வழிபடணும். அப்புறம் சனீஸ்வரனை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க.
அதெல்லாம் என்னால் நான் அப்படி தான் நாங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு மடப்புறத்துக்கு ஒரு முறை வந்து போய் வர்றப்போ வந்து அப்போ கொஞ்சம் லாட்ரி சீட்டு வர பார்க்க ஆரம்பித்தேன். மடப்புறத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு 10,000 டிக்கெட் விழுந்துச்சுங்க லாட்ரி சீட்டு. விழுந்த உடனே அதுக்கு எங்கிட்டு மறுபடியும் மடப்புறத்துக்கு போக வேண்டிய உடனே சரி ரொம்ப ஆர்வமாயிட்டேன். சரி கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நான் என்னுடைய மனைவி வந்து வெள்ளிக்கிழமை கரெக்டாக மடப்புறத்துக்கு போயிடுவோம். போயிட்டு வந்தப்போ மறுவாரத்துக்கும் ஒரு 10,000 கரெக்டாக விழுந்துச்சு. ஏன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே 20,000 விழுந்துருச்சு. நம்ம ஏதாவது வீடை ஒத்தி கெடுப்போம்னு சொல்லிட்டு பார்க்கையில் அப்புறம் தாங்க அந்த வேளாங்கண்ணிக்கு டூர்லாம் போய்ட்டு வந்ததில் அதில் ஒரு 10,000 செலவாச்சு. அப்புறம் இருக்கிற ஒரு 10,000 சீக்கிரம் நம்ம ஏதாவது ஒரு வீடை ஒத்திக்கி பிடிப்போம்னு சொல்லி பிடிச்சாச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கையில் தான் நாங்கள் அப்படி தான் வழிபாடு அப்படி தான் பண்ணிக்கிறோம். வீட்டில் என்னுடைய மனைவி வந்து எல்லா தெய்வங்கள் போட்டால் வச்சு அவங்க வந்து சுலோகம் சொல்லிக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஐயர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது இந்த சுலோகம் சொல்கிறது வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி தான் லைஃபு. எங்களுக்கு சரியான தெய்வமும் தெரியல, எதுவுமே தெரியல, பேக்ரவுண்டு சரியான முறையில் இல்லை, யாருமே எங்களுக்கு சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திடீர்னு பார்த்தா என்னுடைய மனைவிக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து கூடல்புதூருங்கிற ஏரியாவில் இருந்தோம். அங்கேருந்து காலி பண்ணி இங்கிட்டு கீழே வைத்தியநாதபுரங்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன வீட்டில் 15,000 ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் குடியிருந்தோம். அந்த ஓட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிச்சு. வீசிங் வர ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு பயங்கரமான நெருக்கடியான போராட்டம். நிம்மதிங்கிறது கடுகளவு கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வீசிங் வரும். அப்போ நான் வந்து ஒரு முறை என்ன பண்ணுறேன்னா நைட்டு வந்து திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வீசிங் வந்த உடனே சைக்கிள், அப்போ என்கிட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு. எங்கள்கிட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு என் மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு அந்த தத்தநேரி வழியாக போய் மதுரை ஜிஹெச்சில் போய் ராத்திரி 2:30 மணிக்கு அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன். சேர்த்த உடனே அவங்க நரம்பில் கையில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு சரியாயிருச்சு, பரவாயில்ல சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப 2:30 மணிக்கு இன்ஜெக்ஷனை போட்டு வீட்டுக்கு அங்கேருந்து சைக்கிளில் நைட்டு அப்படியே அங்கேருந்து வரேன். வீட்டுக்கு வந்தால் பழையபடி வீசிங் வந்துடுச்சு. என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். அந்நேரத்துலேயே வந்த உடனே வீசிங் வந்துருச்சுன்னு திரும்ப போய் அங்கே போய் சொல்லல. அவங்க உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த மூக்கில் அந்த இது வைக்கிறது அந்த இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு ஆக்சிஜன் பத்தலை. நான் என்னுடைய மனைவி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இவங்க ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக தவுது, இப்படி ஒரு மாதிரியா மூச்சு இழுத்து விட முடியாமல் கஷ்டப்படுறாங்களே, டாக்டர்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டால் எங்கள்கிட்ட சிலிண்டர் இல்லைங்க, கேஸு பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இங்கே இருந்தால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வேகமாக நரிமேடில், மதுரை நரிமேடில் சரவணா ஆஸ்பத்திரியில் வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து அப்போ அவர் ஒரு சின்ன ஆஸ்பத்திரியாக தான் இருந்துச்சு. இந்தளவுக்கு இப்போ ஒரு பெரிய கட்டடமாக கட்டியிருக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வந்த டைம் அவர் வந்து அவங்க அப்பா எதிர்த்தாப்பில் ஒரு கிளினிக் தான் வச்சுருந்தார். இப்போ அங்கேருந்து வந்த உடனே என்னாச்சுன்னா அந்த ஆஸ்பத்திரியை வந்து அந்த ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் போய் சேர்த்துருந்தோம். அவருடைய இடத்துல போய் சேர்க்கையில் அவங்க கொஞ்சம் அந்த வீசிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த அஸ்தலின் இது கொடுத்து அந்த ஆக்சிஜன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த உடனே அன்றைக்கி வந்து அவர் கிட்டத்தட்ட பணம் என்கிட்ட வந்து பீஸ் 5,000 கேட்குறாரு. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் வந்து தங்கரியல் திட்டர்கிட்ட வந்து எல்லா பக்கமும் ஃபைனான்ஸ் விடுறவர், பேர் ராமர்னு சொல்லி. அவர் எல்லா பக்கமும் தவணைக்கு விடுறவர். அந்த ஜங்ஷனுக்குள்ளே பல பேருக்கு விட்டுருக்கிறாரு, அங்கிட்டு இங்கிட்டு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் நான் அந்த ஒரு 5,000 பணத்துக்கு போய் நின்றேன். நிற்கையில் அப்போ தான் பணத்தினுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா ராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அவர் வசூலை முடிச்சுட்டு அதுக்குங்கிட்ட இவங்க வந்து நைட்டு டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க, உங்கள் பணத்தை எப்பயும் நீங்கள் கட்டிட்டு போயிருங்க, கட்டி கூட்டி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பணம் கையில் இல்லை. அப்போ வட்டிக்கு வாங்கிறதுக்கு போய் ரீகல் தியேட்டர் வாசலில் மணிக்கணக்கில் காத்திருந்து அதுக்குங்கிட்டு தவணைக்காரர் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட என்ன ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்கையில் கடைசியில் அவர் ஒரு 5,000 எடுத்து பணத்தை கொடுத்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கட்டிட்டு ரொம்ப நன்றிங்க சார், ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வந்து வீசிங் வந்துருச்சு. பழையபடி என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கள் ஓட்டு வீடுக்கு எதிர்த்தாப்பில் வந்து அது பக்கத்தில் ஒரு கட்டடம் அடித்தாங்க. அந்த கட்டடம் இடிக்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த தூசி புகை எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தோன்னா ஆஸ்பத்திரிக்கு அப்போ தான் போயிட்டு வந்திருக்கிறோம். திரும்ப வந்து ராத்திரி 2:30 மணிக்கு போயிட்டு வந்துட்டு
திரும்பவும் போய் பார்த்துருக்கிறேன், டாக்டரை போய் பார்த்துருக்கிறேன். திரும்பவும் அவங்க அந்த இதெல்லாம் இல்லைன்னு, அதாவது திரும்ப அங்கே ஆக்சிஜன் பத்தலைன்னு சொல்லி திரும்ப சரவணாவில் போய் பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் அந்த புகையெல்லாம் வந்து பக்கத்தில் கட்டடம் அடித்து அந்த புகையெல்லாம் வந்து திடீர்னு வீசிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற நாட்களில் வந்து என்ன பண்ணேன்னா, என்னுடைய 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நான் தான் துணி துவைச்சி போடுறது, சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது, ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றது. நான் அதை பார்ப்பேனா, திரும்ப ஜங்ஷனில் போய் அங்கே போய் வேலை பார்ப்பேனா அப்படிங்கிற ஒரு பல போராட்டத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை போய்க்கிருந்துச்சு. தங்கரல் தெருவிலேருந்து கொஞ்ச நாளில் அங்கே வேலையை விட்டு நின்று மதுரை ஜங்ஷனில் சேர்ந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அங்கே ஒரு கேண்டீனில் என்விஆர்ஆருங்கிற ஒரு கேண்டீனில் வேலை பார்த்தேன். அங்கே இருந்துக்கிட்டு தான் நான் ஜங்ஷனுக்கு போகிறது, பிள்ளைகளுக்கு சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றது, ஜங்ஷனுக்கு போகிறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கையில் அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வர்றது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இப்படி தான் ரொட்டேஷனாக தான் போய்க்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரி, வீடு, அப்புறம் வந்து பிள்ளைகளை பார்க்குறது, துணியை துவைச்சி ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி விட்றது, இந்த மாதிரி தான் டிப்பனை கட்டி கொடுத்து அனுப்பி விட்றது அப்படின்னு தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு சூழ்நிலையில் திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு பக்கம் கடை மரம் நிறைய ஏறிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து மனைவிக்கு அதே சூழ்நிலையில் தான், அதே நிலைமையில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட அவங்களுடைய ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னொன்று அதிகமாக குறைஞ்சிட்டாங்க, வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து முதல்ல நல்லா சாப்பிட்டுக்க இருந்தவங்க ஒரு இட்லி 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு 1.5 இட்லி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டாங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கும். இந்த கழுத்து எலும்பெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கும். ஏன்னா சாப்பாடு இல்லை. அதே மாதிரி முதுகெலும்புலாம் அப்படியே ஒரு வயசான தோற்ற மாதிரியும், அதாவது சின்ன பிள்ளை உடல் மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் தான் நான் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேர் முத்துக்குமார், அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னார். நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க. நான் அப்போ புலம்ப ஆரம்பித்தேன். என்னுடைய வீட்டு சூழ்நிலைகளை சொல்லி யாருடையாவது இப்படி சொல்லி ஆரம்பிக்கும்போது அப்போ தான் எனக்கு நண்பர் முத்துக்குமாருங்கிறவர் வந்து அவர் வந்து என்னை சந்தித்து சொல்ல ஆரம்பித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேட்கையில் தெரியாதுங்க அப்படின்னேன். தெரியாது அப்படின்னால இன்னொன்று வந்து இதுக்கடையில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து அவங்க குடும்பத்தை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் இவங்க குடும்பத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க குடும்பத்தையும் எங்கள் அம்மா சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேரளாவிலேருந்து ஆள் வந்துட்டு போய்க்கிருக்கு, மாமா எல்லாருமே வந்துட்டு போய்க்கிருக்கிறாங்க. அப்பா சைடும் வந்து அப்பா அத்தை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஓரளவு கூடி வந்தாச்சு, எல்லாருமே சந்திச்சாச்சு. ஆனால் எங்கள் அப்பாவுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அவங்க இயேசுவை தெரிஞ்ச நபராக இருந்தாலும் அவங்கெல்லாம் யாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய் இருந்தாலுமே கூட எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு யாருமே இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அதை நான் உட்காந்து கேட்டதும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் என்னுடைய நண்பர் முத்துக்குமார்னு சொல்லி அவர் தான் என்கிட்ட சொன்னார். முதலாக அந்த இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னார். நீ உலகத்தில் எத்தனையோ தெய்வம்னு சொல்லி தேடி இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த இயேசுவை தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொன்னதை வந்து அப்போ நான் அக்செப்ட் பண்ணலை. ஒரு மாதிரியா எனக்குள்ளேயே கேள்வி உடனே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னால் உடனே வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி நமக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்குது. இப்போ எனக்கு நம்பிக்கைங்கிறது எதுவுமே கிடையாது. நான் மொத்தத்துக்கு தெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். ஆனாலும் சில பேர் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாசாணியம்மன் கோயிலில் போய் பொள்ளாச்சியில் போய் பேப்பரில் கட்டி வச்சுட்டு வருவோம். அங்கே போய் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி பேப்பரில் கட்டி வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள்லாம் ஏதோ மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்குறோம், ஒரு பக்கம் முத்துக்குமார் சொன்னது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ மாசாணியம்மன் போவோமா இல்லை கீழே இறங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி பழனி ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துருக்கிறேன். போவோமா வேணாமான்னு 2 கேள்வியாகவே இருக்குது. திரும்ப சரி ஒரே முடிவாக திரும்ப கீழே இறங்கிட்டேன். சரி பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, முத்துக்குமார் ஏதோ சொன்னாப்படி, சரி பரவாயில்ல கீழே இறங்கிடுவோம்னு சொல்லல. அவர் சொன்னது வந்து என்னென்னா, அவர் உனக்காக வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, ரத்தம் சிந்திருக்கிறாரு, உனக்காக காயப்பட்டிருக்கிறாரு, உன்னைய உலகத்தில் அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய தெய்வம் இருக்கா, நீயே யோசிச்சுப்பார் அப்படிலாம் சொல்லையில் வந்து எனக்குள்ளே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. என்னால் முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இயேசு கிறிஸ்துங்கிற பேரை கட்டளை பிடிக்காது. ஏன்னா எனக்கு இடையில வந்து என்னுடைய நண்பர் ஆட்டோ ஓட்டுறவர் ஒருத்தர் மாறின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட சொன்னார். அப்போல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவரை நான் சத்தாச்சிருக்கிறேன். அவர் என் கிளாஸ்மேட் ஆக்சுவலாக.
என் கூட மத ஸ்கூலில் படித்தவர். அவர் வந்து இந்த இயேசுவை பற்றி என்கிட்ட சொல்லையில் வந்து போடா உனக்கு வேறு வேலை இல்லையா என்கிட்ட வந்து சொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லி நான் அப்படிலாம் வேகம் பண்ணியிருக்கிறேன். இயேசுனா அவங்க வெளிநாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்க அவங்க பிரியமாக கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம். அது என்ன நமக்கு தனியாக தெய்வம் இருக்குது, நம்மள்கிட்ட வந்து இவங்க கடவுளை வந்து நமக்கு திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கோபம் வந்துச்சு. இயேசுன்னு சொன்னாலே வந்து ஜீசஸ், நம்ம ஊரில் இயேசுங்கிறாங்க, அவங்க ஊரில் ஜீசஸுங்கிறாங்க. ஏன்னா தமிழில் வந்து இயேசுங்கிறாங்க. அதுக்காக வந்து இது ஒரு மதம் மாற்றம். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு சில பேருடைய பாடுகள் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் மெதுவாக வந்து அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைவர்ட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அப்படித்தான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் உடனே அக்செப்ட் பண்ணலை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் என்னுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று கடை அளவுக்கு அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய முன்னேற்றம் கடுகளவு கிடையாது. நாளுக்கு நாள் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 15,000 வீடு ஒத்திக்கு ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம். வீடு ஒரு 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. பக்கத்தில் வந்து சமையல் கிச்சனு காலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே படுத்து எந்திரிக்க முடியாது. ஓட்டு வீடெல்லாம் தண்ணி ஒழுகும். அவங்க அந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் பார்க்கையில் வந்து அதாவது ஒரு பக்கம் பிரச்சனை முற்றிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் இவர் தேவனுடைய அன்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்லையில் வந்து அவருடைய 2 கண்ணுலையும் தண்ணி வந்து இப்படி நிற்கிது. நிற்கையில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தை பார்த்தீங்களா, அவருடைய அன்பை பார்த்தீங்களா, அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி அவருடைய அன்பை பற்றி சொல்லையில் 2 கண்ணுலையும் கண்ணீர் வந்து இப்படி நின்று அதை அப்படி சுண்டி தொடச்சி விட்டார் பாருங்க. அந்த கண்ணீரை பார்க்கையில் கண்ணீரோடு அந்த இயேசுவனுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லையில் அதுதான் எனக்குள்ளே கிரியை செஞ்சிச்சு. ஒரு கண்ணீரை வடித்து ஒரு மனுஷன் வந்து நம்மக்கிட்ட சொல்லணும்னு இவருக்கு என்ன அவசியம், நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தானே அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இயேசை தேடுங்க, உங்கள் மனைவி சௌகரியமாகிறதும் இல்லாமல் நீங்களும் கடனில் இருந்து வெளியே வந்துடுவீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. பல பிரச்சனைகளில் நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி எனக்கு உடனே அக்செப்ட் பண்ண முடியல. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரே குழப்பந்தேன், பயங்கரமான குழப்பமாக இருந்துச்சு. என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அப்போ அந்த டயத்தில் தான் என்னுடைய பிள்ளைய வந்து சண்டே கிளாஸ் சிறுவர் ஊழியத்துக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைய அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக வந்து எங்கேயும் செப்பத்துக்கு கூட்டு போவாங்க. என்னுடைய மனைவி அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோ மட்டும்தான் தெரியும். எங்கேயே யார் கூட சேர்ந்து ஒரு சண்டே கிளாஸுக்கு போகுது போல இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். வேறு பிள்ளைய வந்து அது எந்த சர்ச்சுக்கு போகுது, அவங்க பாஸ்டர் யார், எதுவுமே எனக்கு தெரியாது. அது போயிட்டு அந்த சண்டே கிளாஸுக்கு போயிட்டு பிள்ளைய ஜாலியாக வருங்க, அவ்வளோதான் தெரியும். அது ஊழியக்காரங்க யாரும் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் மன நிம்மதிங்கிறது இது கிடையாது. குழப்பமாகவே இருக்கேன். பேசாமல் நம்ம இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடுவோம்டா, இது என்னடா வாழ்க்கையா, வாழ்கிறது மனுஷன் ஒரு வாழ்க்கை, வாழ்தான் நல்லா வாழணும். இல்லைன்னா அது எதுக்கு இந்த சூசைடு பண்ணிடுவோமா, பேசாமல் இந்த எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். மரணங்கிறது என்ன இல்லைங்க, லேசாக கொஞ்சம் வழியாக இருக்குமா, போயிட்டு போகுது உயிர், இப்போ இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் முடிச்சுக்குருவோங்கிற மாதிரி எனக்குள்ளேயே பல குழப்பம். ஒரு நாளில் நைட்டு ஜங்ஷனில் அங்கே தான் வியாபாரம் பார்த்துக்க இருந்தேன், மதுரை ஜங்ஷனில். அங்கே நெல்லை எக்ஸ்பிரஸ் வண்டி நைட்டு 9:15 உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள அப்போ தான் என்ட்ரி ஆகுது வண்டி. நாங்கள் 2 இருக்கையில் பேசாமல் விழுந்துருவோம்னு சொல்லி அப்படி எனக்குள்ளே தோணுது. பேசாமல் ட்ரெயினில் போய் விழுந்துருவோம்டா, எத்தனை பேர் வந்து சூசைடு பண்ணுறாங்க வைக்கிறாங்க, இதில் விழுந்து நம்ம செத்து போயிடுவோமே, வாழ்க்கையை முடிச்சுக்கிறோமே அப்படின்லாம் தோணுது. ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒன்று நான் கேட்ட வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்தா இல்லை என்னன்னு தெரியல. எனக்குள்ளேயே வந்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு பேப்பர் ஒன்று கிடந்துச்சு, அதை எடுத்து வாசின்னு சொல்லல. அதை எடுத்து பார்த்தா அதில் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு, ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு. சரி, நான் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணால், என்னங்க எனக்கு இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணால் அவங்க, ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் அவன் விடுதலையாக்கி இருக்கேன், நீங்கள் வர அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, அந்த நேரத்தில் நான் தடுக்கப்பட்டேன். அந்த ஒரு என்னுடைய தற்கொலை எண்ணங்கிறது ஒரு எண்ணம் வந்தாலும் கூட அதிலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்க பேசுனது. அப்புறம் என்னுடைய நண்பர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து அவரை வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கையில், நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய மனைவி ஆசீர்வாதமாக வருவாங்க, நீ உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்குள்ளே ஒரு பக்கம் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பக்கம் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரேடியாக இல்லைன்னு சொல்லிடுவேன், இருக்குன்னு சொல்லி சொன்னால் பைத்தியக்காரத்தனமாக கும்பிடுவேன். இந்த 2 பழக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. தரையில் ஒன்றும் உளுந்து உருண்டு கும்பிடணும், இல்லைன்னா கடவுளே இல்லைங்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல கடவுளுங்கிறவரே ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையேங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் தான் வாழ்க்கை போய்க்கிருந்துச்சு.
அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இந்த பாக்கியம்மன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து அப்போ ஜெய்சிங் கல்குரான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் மதுரையில் வந்து எல்லாத்துக்கும் நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியும். கீபோர்டெல்லாம் வாசித்து அவர் கித்தார் வாசிக்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒர்ஷிப் பண்ணுறதில். அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பாக்கியம்மாங்கிறவங்கள சந்தித்து அவங்களுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி. அவங்க வந்து ஒரு ஜெபக்கூட்டம் மாதிரி நடத்துனாங்க. நடத்தையில் வந்து என் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி வந்து ஒரு பக்கம் சிக்காகி ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. எனக்கு அந்த டயத்தில் வந்து யார் கொடுத்த பைபிள்னு தெரியல, ஒருத்தர் கொடுத்துருந்தாரு வாசிங்க அப்படின்னு சொல்லி. அந்த பைபிளை வாங்கி என் வீட்டில் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட வாசித்ததும் கிடையாது, திறந்ததும் கிடையாது. அவர் அன்பின் நிமித்தம் என்னத்தை தராரு அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது வாசிக்கணுங்கிறதுல எனக்கு மைண்டு போனதே கிடையாது. இது வரைக்கும் நான் அதை வாசித்ததும் கிடையாது. அதுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏதாவது ஒன்றா படிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தார் ஒருத்தர். அந்த ஜெபக்கூட்டம் நடந்தது. அவர் வந்து அந்த பைபிளில் வந்து இப்போ என்னென்னா அந்த ஜெபக்கூட்டம் நடத்திட்டு வந்து அந்த ஜெபக்கூட்டம் நடத்தினவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் அந்த ஜெபக்கூட்டத்தை முடிச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனார். ஜெபம் பண்ணோடனே எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் மாதிரியே வந்துச்சு. என்னடா நமக்காக இவங்க, அதாவது ஒருத்தருக்காக பிறர் பண்ணுகிற அந்த வேண்டுதலை வந்து நான் முத இங்கே தான் கேட்டேன். நமக்காக வந்து நமக்கு நாம் வேண்டிக்கிட்டது தான், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வேண்டிக்கிட்டது இயல்பு. ஆனால் இன்னொருத்தருக்காக அழுது வேண்டுகிற ஒரு அந்த கேரக்டர் எனக்கு வித்தியாசமாக பட்டுச்சு. அப்படி நம்ம இது வரைக்கும் நம்ம ஆட்களில் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, எத்தனை கோயில்லையும் பார்த்ததே கிடையாது. ஒருத்தர் கண்ணீர் ஒடிச்சு அழுகிறதுலாம் நான் பார்த்ததே கிடையாது. அது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ தான் என்னுடைய நண்பர் அந்த அந்த திரும்பவும் வந்து ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு வீசிங் வந்துச்சு அவங்களுக்கு. வீசிங் வந்து மூச்சு திணறி ஒரு மாதிரி ரொம்ப சிரமப்படும் பொழுது அப்போத்தான் நான் முதலாக என்னுடைய வாழ்க்கையில் அழுது முழங்கால் படிக்கிட்டு உலகத்தில் தெய்வம்னு ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு நான் அந்த வேதாகமத்தை அப்போ தான் கையில் எடுத்தேன். என்னுடைய மனைவி படுத்துருக்கிறாங்க, ஓட்டு வீடு, பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை. முழங்கால் படிக்கிட்டு அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு முதலாக பைபிளை கையில் எடுத்து உலகத்தில் கடவுள்னு ஒன்று இருந்தா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேதாகமத்தை அப்போ தான் பைபிளை என்னுடைய வாழ்க்கையில் திறக்கையில் நான் மேலேயும் பார்த்ததில்ல, கீழேயும் பார்த்ததில்ல. என் கண்ணு குத்திக்கிட்டு நின்ற வசனம் வந்து சங்கீதம் 50:15. அதுதான் என் முன்னாடி வந்து நின்றுச்சு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாரோ என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறது போல் உணர ஆரம்பித்தேன். அந்த பைபிள் தான் எனக்குள்ள அதிகமான அந்த உணர்வை கொண்டு வந்துச்சு. அந்த வசனம் என்னடா இது, நம்மளுடைய ஆபத்து காலத்தில் எத்தனை மனுஷனை கூப்பிட்றோம், டாக்டரை கூப்பிட்றோம், எத்தனையோ தவணைக்காரங்களை கூப்பிட்றோம், வட்டிக்கு எத்தனையோ பேரை கூப்பிட்றோம், ஆனால் ஆபத்து காலத்தில் என்னையை நோக்கி கூப்பிடல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ உடனே ஆனால் அந்த வார்த்தையை வாசிக்கையில் எனக்குள்ளே பொங்குது சமாதானம். ஒரு பக்கம் யாரோ நமக்கு ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி எடுக்கிற மாதிரியும், யாரோ ஒருத்தர் ஆபத்தில் எனக்கு வந்து உதவி பண்ணுறேங்கிற மாதிரியும் அந்த வசனம் எனக்கு சொல்லுதே, இடைப்படுதுங்கிற மாதிரி. அப்போ தான் எடுத்து புக்கெல்லாம் எடுத்து அங்கிட்ட பைபிள்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை ஒன்றுமே ஜெபமும் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, அப்படி விட்டுட்டேன். அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து திரும்ப எனக்கு இதுக்குள்ளே நான் வந்து சாமானியத்தில் என்னுடைய மைண்டு வந்து விடவே இல்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தேன், எல்லா கோயிலுக்கும் போய்க்கிருந்தேன். ரெண்டாவது கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஊறிட்டேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டார்வினுடைய புஸ்தகம் வாங்கி வாசிக்க, பெரியாருடைய கொள்கை புஸ்தகங்களை வாங்கி வாசிக்க, அவங்களுடைய வழிபாடுகளை பார்க்க, அவங்களுடைய அந்த கடவுள் இல்லைங்கிற அந்த இதில் வந்து ஊறிட்டேன். அதனால் இந்த தாட்டம் வந்து உடைக்க முடியல. இது எனக்குள்ளே வேறொன்று போய் கிடந்துச்சு. நான் எப்படி இதை விட்டு வெளியே வரப்போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இவர் தொடர்ந்து இயேசுதான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரே சரியான குழப்பம். அப்போ தான் நான் முதலாக 2வது பிளாட்பாரத்தில் நாங்கள் பூரா வந்து ஜங்ஷனில் அந்த ட்ரெயின் வந்த உடனே நாங்கள் பூரா வியாபாரம் பார்த்துக்கிறோம். வியாபாரம் பார்த்துக்கிறக்கையில் அதில் முத்துக்குமார்னு சொல்லி எனக்கு சுவிசேஷன் சொன்னவர் அந்த ஜங்ஷனில் ட்ரெயினில் வந்து ஒரு வயசானவர் பாத்ரூம் ஓரமாக மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் போடாமல் ரொம்ப வீச்செடுத்த ஒரு நிலையில், அவருடைய மேனியெல்லாம் ஒரே வாடையாக வருது. அந்த வீச்செடுத்த நிலையில் வந்து அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது. அவர் வந்து இவர் உள்ளே ஏறி வியாபாரம் பார்க்கையில் வந்து வியாபாரம் பார்க்குறாரு. என் கூட அந்த NVRங்கிற கேண்டீனில் வேலை பார்க்குறவர் தான் முத்துக்குமார், என்னோட நண்பர். அவர் உள்ளே போகையில் வந்து அவர் என்னை தூக்கி கீழே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் உடனே அவரை கையில் தூக்கிக்கிட்டு கீழே இறக்கி விட்டார். கீழே இறக்கி விட்ட உடனே பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு சொல்லி சொன்னால், நீ எதுக்கு
இவரை கொண்டு வந்து என் பக்கத்தில் இறக்கி விட்ற, உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ வேறு எங்கிட்ட கொண்டு போய் இறக்கி விட வேண்டியதானே, நான் வியாபாரம் பார்க்குற கடைக்கு முன்னாடி இறக்கி விட்றேன், போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்துச்சு. இருந்தேன், இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, அவரை கொண்டு போய் நான் கிட்ட விட்டுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் வந்து சொல்ல, நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிரச்சனை இவங்க 2 பேத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கடலை ட்ரெயினும் போயிடுச்சு. ஆனால் அவர் அந்த ஒரு பயங்கர வீச்சா, அவர் பக்கத்தில் போய் உட்காரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவரை இந்த முத்துக்குமாருங்கிறவர் கையில் தூக்க ஆரம்பித்தார். கையில் தூக்கிக்கிட்டு மதுரை ஜங்ஷனில் இப்போ கட்டிருக்காங்களே புதுசாக பாலம், அந்த பாலத்தில் வந்து இவர் தூக்கிக்கிட்டு மேலே போகிறாரு. மத்தியான டைம் மேலே தூக்கிக்கிட்டு கொண்டு போய் அவரை கொண்டு போய் மேலே விட்டுட்டு, திரும்ப வந்து மூட்டையை தூக்கிக்கிட்டு போய் அவரை கொண்டு போய் மேலே விட்டுட்டு, அவன் கிடக்கிறானே அப்படி இப்படின்னு சொல்லி, அந்த மனுஷன் பாவம் பண்ணி அதனால் கொண்டு போய் அங்கே போய் மேலே விட சொன்னார், அதனால் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லல. இந்த கிரியைகள் தான் முதலாக நான் ஒரு மனுஷன்ட அருவருக்கப்படத்தக்க ஒரு மனுஷனை கையில் தூக்கக்கூடிய அளவிற்கு இந்த தெய்வம் இவங்களை அப்படி எப்படி இவங்களை வந்து தயார் பண்ணுது. இப்போ நம்ம எத்தனையோ கடவுளை கும்பிட்டுருக்குறோம், ஆனால் இந்த கேரக்டர் வந்தது இல்லையா, இந்த சுபாவம் வந்தது இல்லையா. அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன், சரி நீ சொல்லு முத்துக்குமார், இந்த மாதிரி ஒரு கிரியைகளை பார்க்கும்போது தான் அவர்கிட்ட அந்த செயலில் பார்க்கும்போது தான் எனக்குள்ளேயே முதல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தையோ ஒரு சூழ்நிலையோ நான் கண்ணில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு சாப்பாடையும் கொடுத்து பார்த்துருக்கிறேன், எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறேன், எத்தனை பேரை பார்த்துருக்குறேன், நம்ம ஆட்கள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனை கையில் தூக்கிட்டு போனதை பார்த்தது தான் முதலாக அவர் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படிங்கிறது எனக்குள்ளே தோணுச்சு. அப்போ தான் நான் கேட்க ஆரம்பித்தேன், முத்துக்குமார் இயேசுவை பற்றி எதாவது சொன்னீங்களா சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் சொன்னார், ஏன்டா ஒவ்வொரு புக்காக சின்ன புக்கெல்லாம் கொடுத்து ஏதாவது வாசிக்க சொல்லுவார் வைப்பார். நான் இது ஆரம்பத்தில் எனக்கு இது ஏன் பிடிக்கலைன்னா, இது ஒரு மதம் மாற்றம், ஊரெல்லாம் மதம் மாற்றுறாங்க, அதனால் நம்ம வந்து மாறுவதற்கு நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளுடைய எளிய இந்த கடன் பிரச்சனையில் வாழக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை வந்து இப்படி சொல்லி மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் என்னுடைய தாட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு அந்த சங்கீதம் 50:15 சொன்னதும் இவர் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வர்ற அந்த வார்த்தைகள் எனக்குள்ள முதலாக ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. பரவாயில்ல, நமக்குள்ளே வந்து ஏதோ ஒரு சமாதானம் வருது, அது மட்டும் உண்மை. இதை அக்செப்ட் பண்ணும் பொழுது, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளே அறியாமலேயே நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வர்றது மட்டும் தெரிஞ்சு, இதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் வர ஆரம்பிக்குது. அப்போ நாங்கள் வந்து 2004 அந்த 2004 அந்த டிசம்பர், அந்த நவம்பர், அக்டோபர் நவம்பர்லனா பயங்கர கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். அப்புறம் அப்போ தான் டிசம்பரில் வந்து முதலாக என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சில பேர்லாம் வந்து அந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிசம்பர் 25, 2004 அன்னைக்கு தான் முதலாக அவங்களோட சேர்ந்து, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, என் மக சண்டே கிளாஸ் போகிற சபை, அப்போ சரி இந்த சபைக்கு நம்ம போவோம். ஒரு முறை என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணார், இந்த கல்குராங்கிற ஒரு ஜெய்சிங் கல்குரா, சரி பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு சமாதானம் லேசாக வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் முதலாக 2004 என்னுடைய மனைவியை நான் டிசம்பர் அன்னைக்கு 25ஆம் தேதி கீழே வைத்தியநாதபுரத்தில் இருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும், அது எப்படி போகிறோம்னா ஆட்டோவங்களாம் காசு கிடையாது, ஆட்டோ சைக்கிளுக்கெல்லாம் கிடையாது, நடந்து போகிறோம். அந்த ஆற்று பாலத்தில், குருத்தெட்டு பாலத்தில். அதில் எப்படின்னா அவங்க என் தோளில் கையை போட்டுக்கிட்டு என் காலில் ஒரு காலை வச்சுக்கிட்டு ஸ்டெப்பாக தான் அவங்களால நடக்க முடியுது. ஒரு 2-3 ஸ்டெப்பு வந்துச்சுன்னா வச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே வீசிங்க வந்துடும். அப்போ அவங்கள வந்து இப்படி கை தாங்கலாம் என்ன பண்ணுறேன்னா இப்படி அணைச்சிக்கிட்டேன், அவங்க என் தோளில் கையை போட்டுக்கிட்டாங்க, நான் என் காலை வைன்னு சொல்ல ஊருக்குள்ளே ஏகப்பட்ட வண்டி போகுது, டிராஃபிக்கு பயங்கரமான ஆட்கள் கூட்டம், அது இதுன்னு கிரவுடு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் யாரையும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சது என் மனைவி முன்னாடி நிற்கிது, மெதுவாக அவங்கள கூட்டிகிட்டு போய் எப்படியா சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. மெயின் ரோட்டில் நாங்கள் பாட்டுக்கு சைக்கிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மெதுவாக அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே கூட்டிகிட்டு போனால் அங்கே ஜெய்சிங் கல்குராங்கிற ஒரு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அப்போ வந்து நடத்திக்கிருந்தார், அந்த ப்ரேயர் கூட்டம் நடத்திக்கிருந்தார். அப்போ தான் நான் உள்ள என்ட்ரியில் உள்ளே போகிறேன். போனதுக்கு பிறகு என்ன, அப்போ கொஞ்சம் ஜெபம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கடைசியாக தான் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு என்னங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு, எனக்கு வந்து
நிறைய கடன் பிரச்சனை. இன்னொன்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்பப்போ சொல்லுவார். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு அவங்களும் அடிக்கடி சொன்னாங்க, எதிர்த்த வீட்டுக்காரம்மா பாக்கியம்மா அவங்கெல்லாம் சொன்னாங்க, என் பிள்ளைய வர அடிக்கடி சொல்லிக்கிறதுக்கு, அதாவது சண்டே கிளாஸுக்கு போய்ட்டு வரையில் கொஞ்சம் சந்தோஷமாக வருங்க. சரி நான் ஒரு சமாதான நிலைமை இங்கே வந்துட்டேன் ஃபஸ்ட்டு, என் மனைவிக்கு வந்து இந்த மாதிரி வீசிங்க, அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, இப்போயும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, அந்த 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 அம்மாவை பாருங்கள், இதை கட்டில அவங்க பயங்கர மூச்சு திணறல வந்தவங்க, இன்றைக்கி அவங்கள ஆண்டவர் நல்லாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ப்ரேயர் தான் பண்ணார். ஜெபம் பண்ணின உடனேயே எனக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தியாசம். இன்னொன்று என்னுடைய மனைவி கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். முதலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது வரைக்கும் மெடிக்கல் தராதது, மருந்து மாத்திரை தராதது, எந்த மருத்துவராலையும் முடியாதது, என்னடா இது ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லல அவங்ககிட்ட அந்த சின்ன மூமெண்ட்டு பார்த்தேன். இன்னொன்று வந்து போகையில் வந்து ஸ்டெப்பாக போனால் வரையில் வந்து என் கூட நடந்து கேஸ்ஃபுல்லாக வந்தேன். அதுதான் எனக்கு அந்த ஜெபந்தான் எனக்கு முதலாக சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் 8:45க்கெல்லாம் பயங்கரமான சுனாமி. தமிழ்நாடு இந்தோனேசியாவில் கிளம்புனது. உலகம் பூரா பல ஜனங்கள், பல மக்கள், பல இடங்களில் வந்து கடல் கொந்தளிச்சு ஜனங்கள்லாம் மறுநாளே நான் 2000 கரெக்டாக 4/25 டிசம்பரில் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போகிறேன். மறுநாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுனாமி. எனக்கு ஒரே குழப்பம், என்னடா இது உலகம் பூரா ஜனங்கள் செத்துக்கு இருக்கிறாங்க, கடல்லாம் கொந்தளிப்பாக இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஏங்க இதெல்லாம் வந்து கடைசி நாட்களில் வரும், பைபிளில் இதெல்லாம் போட்டிருக்கு, கடைசி நாட்களில் பூமி எதிர்ச்சி, கடல் கொந்தளிப்பு, ஜனங்களுக்கு விரதமாக ஜனங்கள் எழும்புவார்கள்ங்கிற மாதிரிலாம் நிறைய பூமி எதிர்ச்சி இதெல்லாம் வரும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வசனங்களை எடுத்து காமிச்சார். கடைசி நாட்களில் அப்படி தான் சம்பவிக்குங்கிற மாதிரி சொன்னார். அப்போ தான் எனக்கு அதில் அந்த பைபிளில் தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி முதலாக வந்து இயற்கையினுடைய அங்கங்கே வரக்கூடிய அழிவுகளும் சில இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பைபிளில் போட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் ஒரே பதட்டமாக இருந்துச்சு. ஊருக்குள்ளே பூரா ஒரே பதட்டம், எல்லா நாடுகள்லையும் ஒரே பதட்டம். அப்புறம் தொடர்ந்து இந்த பைபிளை வந்து அப்பயே நான் படிக்கணும். அவர் வந்து அந்த வசனத்தை காமிச்சு இதில் வந்து இது இப்படி நடக்கும்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். அப்போவே எனக்கு இந்த பைபிள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி நம்ம இதில் என்ன தான் போட்டிருக்கு படித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாகவே ரீடிங் பண்ணேன். ரீடிங் பண்ண தொடர்ந்து அவரோட அந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டு அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தேன். இவர் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், எதற்காக அந்த மனுஷனுக்காக வந்து இவ்வளவு ஒரு கொலை ஒரு குத்தீர்மமாக சிலுவையில் மறிக்கணும், உலகத்தின் எல்லா பாவத்தையும் சுமந்து திருத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளேயே அது போக ஆரம்பித்தது. அந்த வார்த்தை நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தேன். வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய பாஸ்டர் சொல்கிறத கேட்க ஆரம்பித்தேன். அப்போ இதை கேட்க தான் எனக்குள்ளே முதல்ல வந்து ஒரு சமாதானம் வந்ததை உணர முடிஞ்சிச்சு. சில கடன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், அந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன். அதாவது ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தால் உலகத்தில் ₹1 கடன் இல்லாமல் இருக்கணும். நம்ம கடனோடு வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? ₹1 கடன் இல்லாமல் வாழ்ந்தாதான் அதான் சமாதானம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே அதிகமாக கேள்வி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனில் இருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து அந்த கடன்லேயும் விடுதலையாக்கி வெளியே வர ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த வியாதியிலே என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் பெற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம். இதனடா வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த படிப்படியாக ஆண்டவர் வந்து அங்கேருந்து அப்படி தான் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய மனைவியினுடைய சரீர சுகத்தை பார்த்து அவங்களுடைய அந்த ஜெபத்துக்கு அங்கிட்டு வரக்கூடிய அந்த பதிலையும் பார்த்து தான் நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே இது பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சில காலகட்டங்கள் கழித்து அப்புறம் வந்து நாங்கள் ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தோம். தொடர்ந்து அந்த சபைக்கே போக ஆரம்பித்தோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளைக்கு கேட்க அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு, ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்போ பாருங்கள், கடவுளே அறியாத என்னுடைய தாய் தகப்பேன் அதுக்கு அங்கிட்டு வந்து அப்படி ஒரு பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்த நாங்கள். ஏன்னா இன்னொன்று சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்னொன்று குடிசை வீட்டுக்குள்ளே வலைஸ்தப்ப குளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் இந்த ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கை மாறதான் அதுக்குங்கிட்ட தான் எங்களுக்குள்ளே நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சில சூழ்நிலைகள்லாம் பயங்கரமாக நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்குள்ளே ஒரு சமாதானம், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், எனக்குள்ளே ஒரு மன நிம்மதிங்கிறது எப்போ வரும்? நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும்போது தான் மன நிம்மதி ஏற்படும். வார்த்தையை கேட்கும்போது நமக்கு உடனே சந்தோஷம் சமாதானங்கிறது வந்துடாது. ஆனால் அந்த சூழ்நிலைகள் மாறும்போது தான் வரும். இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், டாக்டர் வந்து நீங்கள் பரவாயில்ல நல்லா ஏறுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவு கொஞ்சம் ஒரு சமாதானம் வரும்.
ஆனால் நல்லா ஐட்டம் சொல்லி சொன்னால் அதுக்குங்கிட்டு தான் முழு சமாதானம் வரும். அந்த நல்லா இருவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொண்டு வரும். அதுபோல தான் முதலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு சமாதானம் ஏற்பட்டது போல தான் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் தான் அந்த பிரச்சனையிலேருந்து முழுவதும் விடுதலை கிடைக்கும் பொழுது தான் முற்றிலும் எல்லாவற்றிலையும் கடனில், தரித்திரத்தில், வியாதியில் எல்லாவற்றிலையும் விடுதலை கிடைக்கும் போது தான் அப்புறம் தான் முழு சமாதானத்தை அனுபவிக்க முடிஞ்சிச்சு. தொடர்ந்து அப்புறம் சபைக்கு போக ஆரம்பித்தோம். என்னுடைய பிள்ளைகள் திவ்யா, சங்கீதா, அப்புறம் நான், என்னுடைய மனைவி 4 பேருமா சேர்ந்து முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்து எங்களுக்கு 2005 அந்த பிரிட்டில் எங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம். ஞானஸ்தானம் எடுத்து முழுவதும் எங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து நாங்கள் அப்படி தான் வேதத்தை அதிகமாக வாசித்தேன். எனக்கு நான் கேட்ட வார்த்தையும் காட்டலாம் வேதத்தை தான் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். கேட்ட பிரசங்கங்களை பார்க்கலாம், வேதத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். அதை வாசிக்க ஆரம்பிக்கும்போது அதன் மூலமாக தேவன் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து என்னுடைய நண்பர் முத்துக்குமாருங்கிறவரை அவரை ஒரு பிரிட்டில் ஒரு வழியில் சந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு தடவை அந்த முத்துக்குமாருங்கிறவரை அதுக்குங்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக மானாமதுரை டிப்பனி வியாபாரம் பார்க்குறாரு. ஜங்ஷனில் தான் வேலை பார்த்துக்க இருந்தார். அப்புறம் கடைசியில் அவங்க மனைவி கூட ஆனந்தி பேர், பிள்ளைங்க சினேகா, சாம்புவேலுன்னு சொல்லி அவருடைய குடும்பம். அதுக்குங்கிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் முத்துக்குமாருங்கிறவரை சந்திக்க ஆரம்பித்தேன். முதலாக எனக்கு ஆண்டவரை பற்றி இவர் தான் என்கிட்ட சொன்னார். இவர் மூலமாக தான் கடவுள் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டம் வீட்டில் உட்கார வச்சு செம விருந்துங்க, தரமான விருந்து. என்னுடைய மனைவிட்ட சொல்லி அன்றைக்கி அவருக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடை போட்டு ரெடி பண்ணி அவரை அங்கே உட்கார வச்சு நல்லா உபசரித்து அனுப்பிவிட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு முதலாக ஆண்டவரை பற்றி சொன்னவர் இவர் தான். இவர் மூலமாக தானே நம்ம அந்த சமாதானம் நம்ம இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. இவர் மூலமாக தானே கர்த்தர் நம்மள்ட்ட பேசினார். இவர் அந்த முடியாத ஒரு நபரை தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன்னா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்காக பாரப்பட்டு கண்ணீர் வடித்து இவர் மூலமாக தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக அவரை சந்தித்தப்போ ஒரு பெரிய விருந்தை வச்சு அவருக்கு விருந்து வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு மன நிம்மதியை இந்த முத்துக்குமார் மூலமாக தான் கர்த்தர் என்னை சந்தித்தார், இவர் மூலமாக தான் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு சாப்பாடு ட்ரீட் வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் தொடர்ந்து படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் தேவன் முன்னுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். சத்தியம் கேட்குறதுல மட்டும்தான் ஆர்வமாக இருந்தேன். வேறு எந்த இதுலேயுமே ஆர்வம் இல்லை. முன்னுக்கு வரணுங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதல்ல இந்த தேவனை குறித்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நம்ம முன்னுக்கு வரணும், பணம் காசு வேணும், நம்ம வீடு வசூல் வேணும், அதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த தேவன் யார்? இவர் ஒருத்தர் இருக்கும்போது, ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் பயங்கரமான பிரச்சனைகளில், பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கங்கிட்டு பாருங்கள், நான் ஊழியத்துக்கு முழு நேரமாக என்னை அர்ப்பணித்து 2013 மார்ச் மே நினைக்கிறேன், அந்த நேரத்தில் தான் நாங்கள் முதலாக முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்த புதுசில் தான் என்னுடைய தகப்பனார் இறந்தது. அவர் என்னுடைய தகப்பனார் ஜெயராஜ் பேர், அவர் இறந்தார். அவர் இறக்கும்போது கல்றைக்கு எப்படி சீட்டு வாங்கிறது வைக்கிறது எதுவுமே தெரியல, என்ன செய்கிறதுன்னு எதுவுமே தெரியல. திடீர்னு இறந்து எல்லாம் வீட்டில் பாடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கையில் என்னுடைய நண்பர் அங்கேருந்து சீட்டோடு வந்தார். அந்த கல்ற சீட்டோட அவர் எங்கேயோ போய் ரெடி பண்ணி அவரே கொண்டு கையில் கொடுத்தாரு. அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ தூக்கிட்டு போக வேண்டியதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லையில் அந்த தேவனுடைய செயலை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் ஒரு டெத்து வீட்டில் நான் இருக்கிறேன், அப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்காக அக்கறை எடுத்து நான் போய் உனக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் என்னதான் சொல்ல, ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கடன் கிடையாது, ₹1 கடன் கிடையாது, தேவன் அறிவார். இன்னொன்று, இப்போ நானும் சில இடங்களில் தெருவாக போய் கைப்பிரதி கொடுக்குறேன். சில ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு போய் கைப்பிரதி கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பற்றி நீங்களும் இதிலிருந்து என்னை போல் தேடினீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் உங்களையும் விடுதலையாக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு எதுவும் பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், பணம் கொடுத்து யாராவது ஒருவேளை இதை கொண்டு போய் இந்த கைப்பிரதியை கொடுங்க அப்படின்னு ஒருவேளை அனுப்பி விட்டுருந்தால் நான் கண்டிப்பாக இதை காட்டிலும் வேறு வேலைக்கு தாங்க போவேன். இதை கொண்டு கொடுத்து நம்ம 4 பேர்கிட்ட வை வாங்கி, ஏன்னா அவன் 2 வைகிறத வாங்கிக்கிட்டு
நம்ம போய் இந்த கைப்பிரதியை வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டு இதில் நமக்கு அந்த சர்ச்சில் தர்ற சம்பளம் பெரியவங்க அவங்க மூலமாக வரக்கூடிய சம்பளம் நமக்கு எதுக்கு? இதை காட்டிலும் வேறு வேலை. இப்போ சம்பளம் தர்றதா இருந்தால் இதை காட்டிலும் நல்ல வேலைக்கு நாங்கள் போயிடுவேன். ஆனால் எங்களுக்கு சம்பளம்லாம் தேவையில்லை. நாங்கள் எதுக்கு இந்த இயேசுவை பற்றி இன்றைக்கி வெளியே போய் சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை பணம் கொடுத்தா இதை காட்டிலும் நல்ல வேலைக்கு போயிடுவேன். ஆனால் எதுக்கு வெயிலில் வந்துக்கிட்டு மழையில் வந்துக்கிட்டு இன்றைக்கி கைப்பிரதி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வீடு வந்துக்கிட்டு கொண்டு வந்து இந்த கைப்பிரதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? எங்களை போல் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களை தேவனை நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும். இவர் மூலமாக இந்த இயேசு மூலமாக நீங்களும் விடுதலையாகணும். நீங்களும் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த மன நிம்மதியான வாழ்க்கையை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வரமே தவிர மற்றபடி எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு யாரும் பணம் தர்றதும் கிடையாது. பணம் கொடுத்து எங்களை எந்த சபையும் அனுப்பி வைக்கிறதும் கிடையாது. இதை நாங்கள் எங்களுக்கு தேவன் தந்த விடுதலையை இலவசமாக நாங்கள் பெற்ற விடுதலையை நாங்கள் பிறருக்கு சொல்வதற்காகத்தான் நாங்கள் பிரயாசப்பட்டு வரமே தவிர மற்றபடி ₹1 காசு உண்மைக்கே சொல்கிறேன் யாரும் தர்றதே கிடையாதுங்க. அதனால் இது ஒரு மத மாற்றமும் கிடையாது. இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு, அவ்வளோதான். உண்மையான தேவன்கிட்ட நம்ம வரும்பொழுது அந்த சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறார். நல்ல ஒரு பெரிய வீட்டை தேவனுடைய கிருபையில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்னொன்று 2 பிள்ளைகளும் நல்ல ஒரு வசதியான இடத்துல மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். 2வது பொண்ணுக்கு வர்ற நாட்களில் அவங்களுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை மனைவியும் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அது எத்தனை படி ஏறினாலும் இறங்கினாலும் எந்த மூச்சு வாங்குறதும் கிடையாது. இதுக்கு பூரா என்ன காரணம் அப்படின்னா ஜெபம் மட்டும்தான். அநேகர் எங்களுக்கு நான் ஜெபம் மட்டும்தான் எதிர்பார்த்தேன். அநேகர்கிட்ட அந்த இடத்துல இந்த தேவன்கிட்ட எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அநேகருடைய ஜெபம் தான் இன்றைக்கி எங்களை இவ்வளவு தூரம் கைத்தூக்கி எடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் ஆண்டவருக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் பாருங்கள். கொரோனா பீரியட்லாம் உலகம்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் திண்டாடிச்சு. ஆனால் என் வீட்டில் உண்மைக்கே சொல்கிறேன், தேவன் அறிவார். தேவனுடைய கிருபையினாலையும் இறக்கத்தினாலையும் 2 வருஷத்துக்கு வேண்டிய சாப்பாடுக்கு வேண்டிய ஆகாரங்கள் அந்த மசாலா ஜாமான்லேருந்து அரிசியிலேருந்து ஒரு குறை இல்லாமல் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க சில பேர் எங்கள் வீட்டிலே தங்கி வெளியே போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. லாக்டவுனில் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ஏன்னா அப்படி தான் ஆண்டிருந்த இன்றைக்கு பஞ்சகாலத்தில் உன்னை திருப்தியாக்குவேங்கிறது மாதிரி திருப்தியாக்குனர். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆச்சரியமாக அற்புதமாக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நடத்திக்கிட்டு வர்ற அந்த தேவாதி தேவனுக்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். உலக ரட்சகர் சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பிரதர் டேனியல் அவருக்கும் கிறிஸ்து அந்த காலிங் டிவி அந்த சேனலுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிப்பார்ன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்கள் கேட்குறதுக்காக மாத்திரம் நாங்கள் சொல்லலாம். என்னுடைய சாட்சியை 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலை. உங்கள் வாழ்க்கையினே ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு எடுக்கிற ஒரு பிரயாசம்தான். இதனால தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த இயேசுவை தேடினா தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு நடந்த அற்புதங்கள் போலவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்வாருங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு அதுக்கங்கிட்டு தாய் தகப்பெல்லாம் கர்த்தருக்குள்ளே அவங்கள இயேசுக்குள்ளே தான் நான் நடத்த ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பத்துக்குள்ளே என்னுடைய தகப்பனார் இயேசு அறியாதவர். அவருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தேவனை பற்றி அவர் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் சிஎஸ்சி தான். ஆனால் அவர் ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போனதும் கிடையாது. எந்த ஒரு தெய்வத்தை பின்பற்றினதும் கிடையாது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக இது பண்ணதும் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு சின்ன போட்டாவை வச்சு அப்படியே கொஞ்சம் பற்றி பொருத்திக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு நிம்மதிக்காக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்க்கிடுவாங்க. அப்படி தான் போய்க்கு இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே என்னுடைய தகப்பனாருக்கு சத்தியத்தை சொல்லி என்னுடைய தாயாருக்கு இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி பைபிளை பற்றி அவங்களுக்கு போதிச்சு அவங்கள ஆண்டவருக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்கள கடவுளை நேசிக்க வச்சு அதுக்கங்கிட்டு இன்றைக்கி அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே 2 பேருமே மறிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கிட்டு அப்பா மறித்து அங்கிட்டு ஒரு 6-7 வருடங்கள் கழித்து என்னுடைய தாயார் இறந்தாங்க. அதுபோல் என்னுடைய மச்சனை என் அக்காவுடைய வீட்டுக்காரர் ஒருத்தர், அவரையும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலையும் அவரையும் தேவன் தொட்டார். அவருக்காகவும் நாங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவர் சாமானியத்தில் வரவும் இல்லை ஆண்டவருக்குள்ளே. அவரை மிகுந்த வைராக்கியமான ஒரு வழிபாட்டுக்காரர் தான். கடைசியில் அவரையும் ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் அவரை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லி கடைசியில் அவரும் ஆண்டவருக்குள்ளே தன்னை முழுமையை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருந்து தான் சமீபத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே தான் மரணம் அடைந்தார். அப்புறம் ராஜம் சொல்லி ஒரு அக்கா, மூத்த அக்கா, அவங்களே ஆண்டவருக்குள்ளே நடத்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம்.
அதனால் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி எல்லாருமே மன நிம்மதியை அனுபவிக்கிறோம். எல்லாருமே ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துகிறாரு. இந்த அரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த இயேசு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு என்கிட்ட பேசினார். நான் அவரை கூப்பிட ஆரம்பித்தேன், என்னை விடுவித்தார். இன்றைக்கி நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அந்த வசனம் பாருங்கள், அன்னைக்கு அது என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுச்சு? சங்கீதம் 50:15 நான் திறக்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் முதல்ல நான் வேதாகமத்தில் பார்த்த வசனம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? அதே வசனம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னொன்று, அவர் என்னை விடுவித்தார். இன்றைக்கி அவருடைய நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிங்கிறது மாதிரி இந்த மகிமைப்படுத்திக்கிறேன். அப்போ அவரை தேவனை குறித்து மகிமைப்படுத்திக்கிறேன். அப்போ அந்த சம்பவம், அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நீங்களே சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளில் இருக்கலாம். சில குடும்ப பிரச்சனைகளில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, அல்லது மனைவி சரியில்லை, அல்லது கணவன் சரியில்லை, இல்லை கணவனை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கலாம், அல்லது ஒரு வேளை விடவாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம். ஒரு வேளை மனைவியை இழந்து கூட நீங்கள் தனிமையில் வாடலாம். ஏன்னா மனைவியை பறி கொடுத்துருக்கலாம். அப்படி பிள்ளைகளை சமீபத்தில் பறி கொடுத்தவங்க, இல்லை ஏதோ ஒரு விபத்தில் பலியானவங்க, எதுவாக இருக்கட்டும், இல்லை கடன் பிரச்சனையில் இருக்கட்டும், இல்லை ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுக்கிட்டு என்னை என் வீட்டுக்காரர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா என் பிள்ளைய மார்க்கு கம்மியாக எடுக்குது, இன்னும் சரியாக எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை அந்த ஆஸ்பத்திரியில் உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் கணவனையை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் கூட நீங்கள் பரிதப்பிக்கலாம். எனக்கு யாரா உதவி செய்வேங்கிற மருத்துவரெலாம் கைவிட்ட நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் உண்மைக்கே ஒன்று சொல்கிறேன், இந்த தேவனை என்னையை விடுவித்தது போல் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் எப்போ உங்களுக்கு இந்த விடுதலை வரும் தெரியுமா? நீங்கள் நம்புகிற நேரத்தில் தான் அந்த விடுதலை உங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் நம்பாத வரைக்கும் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறதும் கிடையாது. இன்னும் நீங்கள் 10 வருஷம் கழித்து உங்களை திரும்பவும் எங்கேயாவது இந்த டிவி சேனல்லையோ இல்லை வேறு எங்கேயாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட உங்கள் நிலை கடுகளவு உயர்ந்திருக்காது. இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஒருவேளை கொஞ்சம் உயரத்தில் டாப்பில் போனாலுமே கூட எப்போ வேணாலும் சரிச்சு கீழே விழுகலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவனை நம்புங்க. நீங்கள் நம்புகிற நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்குது, உங்கள் சுகம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்புகிற நேரத்தில் தான் உங்கள் வீட்டில் அற்புதம் துவங்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த வார்த்தைகளை இது வரைக்கும் நான் யாரை பற்றி சொன்னேன்னா, அவரை நீங்களும் நம்புங்க. அவருடைய உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசு உங்களுக்காக பலியானதை நம்புங்க. உலகத்தில் பாருங்கள், நம்ம எத்தனை தெய்வத்துக்கு நம்ம போய் பலி கொடுக்குறோம். ஆனால் பலி கொடுக்குறோம். ஆனால் பாருங்கள், உலகத்தில் நமக்காக பலியான தெய்வம் நம்ம இயேசு மட்டும்தான். அவர் உங்களுக்காக எனக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்த வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் பலியான ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் மூலமாக உங்களுக்கு இந்த விடுதலை நிச்சயம் வரும். இப்போ அப்படியே கண்களை மூடுங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். நம்பிக்கையோடு அப்படியே கண்ணை மூடுங்க. பரவாயில்ல, உங்கள் சூழ்நிலைகள் மாறும். தைரியமாக இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படியே கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சாட்சிகளையும், நாங்கள் பட்ட பாடுகளையும், எங்கள் கண்ணீரின் கடந்த கால பகுதிகளையும் தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றினது போல இப்பொழுது எங்களைப் போல தகப்பனே எங்களை காட்டிலும் அதிகமாக கூட பாடுகளுக்குள்ளே இருக்கிற இந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும். தேவனுடைய அற்புதங்கள் நடக்கட்டும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை காண பண்ணுங்க. இப்பொழுது என்னிடத்தில் நீர் பேசினது போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. அப்படி உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசினீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், கடன்கள் விலகட்டும், பிரச்சனைகள் விலகட்டும், எல்லா தீமைக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாப்பீராக. யாரெல்லாம் மனைவியை கணவனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் தகப்பனே பல வகையான போராட்டங்களில் கடனில் தகப்பனே என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் என் தேவன் விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை மட்டும் இவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. எனக்கும் இவர்களுக்கும் ஒரே தேவன் தான். நாங்கள் அறிந்து கொண்டோம், விடுதலையாக்கப்பட்டோம். இவர்கள் அறியவில்லை, அதனால் விடுதலையாகவில்லை. இந்த நாளில் இவர்கள் அறிந்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் விடுதலையாக என் தேவன் உதவி செய்யும்படி நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. என்னை போல இவர்களையும் சாட்சியாக ஏற்படுத்துங்க. அநேக இடங்களில் நாங்கள் சாட்சி சொல்கிறது போல இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு செய்கிற அற்புதங்களை தகப்பனே இவர்களை அநேக இடங்களுக்கு போய் சாட்சி சொல்லத்தக்க இவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப்படத்தான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ சிஸ்டர், பிரதர். ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.